அண்ட் அதுலயுமே வந்து மௌனராகம்லயுமே வந்து உங்க கேரக்டர் ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. லைக் அதுலயுமே கெட்டவங்களா இருக்கிற மத்தியில நம்ம ஒரு நல்ல பாட்டியா இருக்கலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு எப்பயுமே கொடுக்குற ஒரு கேரக்டர். ஆனா உங்களுக்கு என்னைக்காவது நெகட்டிவா ஒரு ஷேட் பண்ணி பார்க்கலாம்னு தோணிருக்கா? நான் பண்ணி பார்க்கல. ஆனா இந்த ஒத்த ஓட்டு முத்தையான்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்க, அது திடீர்னு இந்த மாதிரி ஒரு எதிர்ச்சி அப்படி பேசுற மாதிரி என்ன அப்படிங்கிற பேசுற மாதிரி ஒரு டைலாக் வந்தது. நான் நினைச்சிட்டேன், ஐயோ நம்ம இந்த மாதிரி எப்பவும் பேசுனதை பண்ணிடுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு இதை பண்ணுவோமா, நம்ம ஒழுங்கா வருமான்னு பார்த்தா பரவாயில்ல மாதிரி தோணிச்சு எனக்கு. நீங்க பாத்தீங்களா அந்த படம்? ஆனா பார்த்தேன். அதுல வந்து நீங்க அந்த மாதிரி ஆமா. ரேஞ்சா பேசுறது. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அதுல வந்து கொஞ்சம் எடுத்து பேசுறது அது ஓகே. ஆனா நெகட்டிவா அப்படியே வில்லி மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசை இருக்கா? பண்ணினா நல்லா இருக்கும். நெகட்டிவா பண்ணினாதான் நமக்கும் டிஃப்ரெண்டா தெரியும்ல. கரெக்ட். ஆனா மக்களே நினைப்பாங்க வேணாம் பாட்டி நீங்க மூஞ்சிலே ஒரு நல்லவங்க அப்படின்ற ஒரு அந்த தேஜஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஓகே, இப்ப நிறைய சீரியல்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் பார்த்தோம். முத்து மீனா மாதிரி கப்பிள்ஸ் ரியல் லைஃப்ல பாத்திருக்கீங்களா? ரியல் லைஃப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க நிஜமாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா ஒத்து போய் வீட்டுல இருக்கிறவங்க பண்றவங்க பார்த்திருக்கேன்.